முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில போட்டிருக்க டயர் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஒரு 30,000 40,000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் எதுவுமே ஆகாது. நல்லா உழைக்கும். ஆனா, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஒரு 4,000 5,000 கிலோமீட்டர் ஓடுனோனே வண்டி டயர் தேஞ்சு போயிருது. இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருது. எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு. என்னடா இது இப்ப தான் மாத்துனோம் அதுக்குள்ள போயிடுச்சேன்ட்டு. இன்னைக்கு பார்த்தா ஒரு காயலாங்கடைக்கு ஒரு பெரியவர் வந்தாரு. அந்த கடையில இருந்த பழைய டயர பூரா வாங்கி எடை போட்டாரு. 21 1/2 கிலோ இருந்துச்சு. 21 1/2 கிலோவுக்கு அவர் வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து ஒரு ரூ. 155 குடுத்தாரு. நான் அவர்ட்ட கேட்டேன், "எதுக்குங்க இந்த டயர எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இப்ப தான் போகிக்க கூட கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, என்ன பண்ண போறீங்கன்னு?" கேட்டா, அவர் அப்படியே மழுப்புனாரு. ஓன்னாரு. அதுக்குள்ள பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, "ஏங்க இந்த டயர எட்டு போயிட்டு லைட்டா கிரீஸு பெயிண்ட் கியிண்ட்டு பழைய ஆயில்லாம் தடவி, இத புதுசு மாரி ஆக்கிட்டு, இத புதுசுன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருவாய்ங்கங்கன்றாரு." இப்போதாங்க தெரியுது, நம்ம மாற்றின டயரு புது டயர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி காயலாங்கல்ல வரக்கூடிய பழைய டயரில் வாங்கிட்டு போயிட்டு, ஏதாவது சின்ன சின்ன ஓட்டை கீட்ட இருந்தால் அதை அடைச்சி போட்டு நம்ம புது டயர்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அப்போ தேயாமல் என்ன பண்ணோம்?